வணக்கம் நண்பர்களே, ஒரு சின்ன செய்தி. லாக்டவுன் மேலே லாக்டவுன், சோதனை மேலே சோதனை. இன்னும் எவ்வளவு லாக்டவுனை கடந்தாலும் தொடர்ந்து உங்கள் பாசிட்டிவ் லெவலை கொஞ்சம் கூட கீழே இறக்கிடாமல் அடி தூள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். லாக்டவுன் மேலே லாக்டவுன், சோதனை மேலே சோதனை. லாக்டவுன் மேலே லாக்டவுன், சோதனை மேலே சோதனை. எவ்வளவு லாக்டவுனை கடந்தாலும் உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து லாக்டவுன் மேலே லாக்டவுன், சோதனை மேலே சோதனை. நம்ம பசங்க புது பைக் வாங்கின உடனே செவனேன்னு அது பாட்டுக்கு அதை இருக்க விடாமல் அதை மாற்றுறது இதை மாற்றுறது எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் போடுறதுன்னு சென்னை புதுப்பேட்டையை நோக்கி படையெடுத்த காலம் போய் இப்போ நாம் ரீச் ஆகிற தூரத்திலேயே ஒரு சில கடைங்களை திறந்து மோட்டோ ரைடர்ஸை குதூகலப்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் ஆரம்பித்த ஒரே வருஷத்தில் சென்னை ரைடர்ஸ் அண்ட் மோட்டார் சைக்கிளிஸ்ட்க்கு நம்பிக்கை கொடுக்குற விதமாக கஸ்டமர் சர்வீஸால் எல்லாருடைய கவனத்தையும் திருப்பி இருக்குது இந்த பைக்கர்ஸ் மாடியூல். நானும் சென்னை ரைடர் தான்ப்பா, எனக்கு இந்த பைக்கர்ஸ் மாடியூல்லாம் தெரியாது, என் கவனத்தை பைக்கர்ஸ் மாடியூல் இன்னும் திருப்பலன்னு ஏட்டிக்கு போட்டியாக கேட்குறவங்களுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்டைல் ஓவர் ஸ்பீட்னு இவங்க வச்சுருக்க டேக்லைன் கடையை மேனேஜ் பண்ணுற ஒரு பெரிய குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் பைக் சம்மந்தமாக எதை கேட்டாலும் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்போன்னு இவங்க கொடுக்குற அஷூரன்ஸ் இதெல்லாம் கவனத்தை திருப்புது. குறிப்பாக ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணுற வசதியும் இவங்க வச்சுருக்காங்க. ஓல்ட் நம்பர் 250, நியூ நம்பர் 306. ஆமாம், ஓல்ட் நம்பர் நியூ நம்பர்லாம் இப்போ யாருக்கு பாஸ் வேணும்? நாங்கள் என்ன காதல் கோட்டை தேவயானி மாதிரி லெட்டர்லாமா போட போகிறோம்? அதானே சரி. சென்னை வடபழனி சிக்னலில் இருந்து கோடம்பாக்கம் நோக்கி 500 மீட்டர்ஸில் ஆர்காட் ரோட் சபரி மியூசிக்கல்ஸ் ஆப்போசிட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகியிருக்குது இந்த பைக்கர்ஸ் மாடியூல். உங்களுக்கு வசதியாக ஜிபிஎஸ் லொக்கேஷனையும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், கனிவான கவனத்திற்கு. 10 to 10 இவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன்க்ளூடிங் சண்டே. ஷாப்பில் என்னென்னலாம் அவைலபிள்னு நாம் கேட்டதுக்கு இவங்க தந்த அந்த லிஸ்ட் இதோ: ரைடிங் ஜாக்கெட்ஸ், ஹெல்மெட்ஸ், எக்ஸாஸ்ட் சிஸ்டம்ஸ், ரைடிங் பூட்ஸ், ட்ராவல் பவுச், ஃபேஸ் மாஸ்க், ப்ரொடெக்டிவ் ஸ்லைடர்ஸ், எக்ஸாஸ்ட் ரேப், டெயில் டைடிங், ஆக்ஷன் கேமரா, லீவர் ப்ரொடெக்டர்ஸ், விங்லெட்ஸ், ஃபாக் லேம்ப்ஸ், ஹேண்டில் ரேசர், விண்ட் ஷீல்ட், ரைடிங் க்ளவுஸ், மொபைல் ஹோல்டர்ஸ், ஹசார்ட் ஃப்ளாஷர்ஸ், knee guards, travel backpacks, bike body cover, hand guards, fuel carriers, backrest, visors, universal paddock stand, air filter, hand grips, 3-way switches, VR46 caps, universal disc lock, tank bags, key chainsனு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. இந்த ஷாப்பை பற்றி நாம் கேட்ட கேள்விகளுக்கு பைக்கர்ஸ் மாடியூல்ஸை சேர்ந்த பாபி தந்த விடைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சினிமேட்டிக் ஓவர்வியூ ஆஃப் பைக்கர்ஸ் மாடியூல். பட் அதுக்கும் முன்னாடி நம்ம சேனலோட இன்ட்ரோ கார்டை ரோல் பண்ணிடுவோம்.
ஸோ பைக்கர்ஸ் மாடியூல் இது ஸ்டார்ட் ஆன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் நான் சொல்லுவேன். ஸோ நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணது தான் பைக்கர்ஸ் மாடியூல். ஸோ பைக்கர்ஸ் மாடியூலில் எங்களுக்கு வந்து 2 மோட்டிவ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கியர்ஸ், அதாவது ரைட்ஸ்க்கு தேவையான ஃபுல் சேஃப்டி கியர்ஸும் ஹெல்மெட்ஸ், க்ளவுஸ் இதுலேருந்து எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது. நம்பர் 2 மாடிஃபிகேஷன். ஜென்ரலாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பைக்கை எப்படிலாம் மாடிஃபிகேஷன் பண்ணமோ எங்களோட ஐடியாஸும் உங்களோட ஐடியாஸும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ இது ஸ்டார்ட் ஆன ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் ஜென்ரலாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் யோசித்தோம், நம்ம ஏன் இந்த மாதிரி கம்பைன் ஆகி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பிஃபோர் 5 இயர்ஸ்லேருந்தே சேஃப்டி கியர்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். ஒரு சின்ன ரைட் போனோம்னாலும் ஹெல்மெட், ரைடிங் ஜாக்கெட், க்ளவுஸ் இல்லாமல் வெளியே வரமாட்டான். நாங்கள் அப்படியே ஆப்போசிட். ஒரு வண்டி எடுத்தோன்னா அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணோம், ஒரு சின்ன விஷயம் எல்லாருக்கும் ஜென்ரலாக டெயில் டெடிஸ், வைசர்ஸ் இதுலேருந்துலாம் அப்போதுலேருந்தே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது பாயிண்ட் 2 பேரும் சேர்ந்து யோசித்தோம், நம்மளோட டேஸ்ட் வந்து நல்லா சிங்க் ஆகுது. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்தோம். ஸோ அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் பைக்கர்ஸ் மாடியூல். ஷாப் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆகுது. பைக்கர்ஸ் மாடியூலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 100% எங்களோட அப்ரோச் சொல்லுவேன். ஸோ முதல்ல நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையில்லாமல் சும்மா ரேண்டமாக நான் வளராமல் உங்களுக்கு என்ன முதல்ல தேவைன்னு உங்கள்கிட்ட நாங்கள் கேட்போம். அதுக்கப்புறம் உங்கள் ஐடியாஸ்லேருந்து தான் நாங்கள் மூவ் பண்ணுவோம். எங்ககிட்ட இருக்கிற பிராண்ட் தான் இருக்குது, நீங்கள் வாங்கணும் நாங்கள் டிசைட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு என்ன பிராண்ட் தேவையோ அது எங்ககிட்ட இல்லைனா கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரதுக்கு மேக்ஸிமம் நாங்கள் இன்புட் கொடுப்போம். இந்த நியூ கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்மோலா ஹெல்மெட்ஸ், ஆக்ஸார் ஹெல்மெட்ஸ், ரைடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட், அண்ட் எஸ்எம்கேலோட நியூ எஸ்எம்கே பிராண்டோட நியூ கிராஃபிக்ஸ் வந்திருக்கு. அண்ட் தென் ஜாக்கெட் அண்ட் க்ளவுஸ் இந்த மாதிரி ரைடிங் கியர்ஸ் ஓரியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இன்ஃபேக்ட் இது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக பார்க்காம நாங்கள் அந்த பிராண்டோட கொடுக்குற அந்த சேஃப்டி ஓரியன்டாக தான் நாங்கள் பார்த்து சொல்கிறோம் அந்த பிராண்ட் நல்லா இருக்குன்ட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஃப்ரம் 49லேருந்து ஆக்சசரிஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 49ல் கியர் சாக் ரப்பர்ஸ், லடாக் ஃப்ளாக்ஸ் இந்த மாதிரி சின்ன விஷயம் கூட நம்மள்கிட்ட கிடைக்கும். அப்புறம் பைக்கர்ஸ் மாடல் நிறைய பிரான்ச்சஸ் ஆகணும்னு கண்டிப்பாக எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்கும். பட் இனிஷியலாக பைக்கர்ஸ் மாடலுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று செட் பண்ணிகிட்ருக்கோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவுட்டர் சென்னையாக இருக்கட்டும், வித்தின் சென்னையாக இருக்கட்டும், ஃப்ரான்ச்சைஸ் பற்றி கண்டிப்பாக டிசைட் பண்ணலாம். பைக்கர்ஸ் மாடல் எங்கள் டீம் வந்து கொஞ்சம் பெருசுன்னே சொல்லலாம். மெயின் ஒர்க்கிங் டீம் 2 பேராக இருக்கட்டும், பட் சப்போர்ட்டிங் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் தென் இப்போ ஆக்சசரிஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ண நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் பைக்கர் ஜோன் பிரபான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் எங்களுக்கு இது எல்லாமே சூப்பராக பண்ணித்தராரு. சர்வீஸ்லாம் வந்து 100% சாட்டிஸ்ஃபைடாக போகிறாங்க கஸ்டமர். ஸோ ஒரு சின்ன ஆக்சசரிஸ் வந்து மார்க்கெட்டில் வந்தால் புதுசாக அதை ஃபிக்ஸ் பண்ணால் எங்கே போகிறது, இல்லை அதோட மெக்கானிசம் எப்படி இருக்கும்னு திங்க் பண்ண வேணாம். நீங்களே வேறு ஏதாவது இம்போர்ட் பண்ணாலும் ப்ராடக்ட்ஸை அவர்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா ஷோராக அதை நீட்டாக பண்ணி கொடுத்துருவார். கிளியராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக் பாடி பார்ட்ஸ், பாடி கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு R15 வச்சுருப்பீங்க, உங்களோட ஒரு தாட் ப்ராசஸில் நம்ம ஏன் இந்த பைக்கை வந்து ஒரு R1 கன்வெர்ட் பண்ணக்கூடாது, ஒரு டுக்காட்டி பாடி கிட் இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக எங்களை அப்ரோச் பண்ணலாம். ஸோ உங்களோட ஐடியாஸ்களை மூவ் பண்ணி நீங்கள் கேட்குற மாதிரி பாடி கிட்ஸும் எங்களால் ப்ரிப்பேர் பண்ணி தர முடியும். நம்பர் 2 சின்ன மாடிஃபிகேஷன் ஆக்சசரிஸ் ஃப்ரம் ஃபார் எக்ஸாம்பிள் வைசர்ஸ், இண்டிகேட்டர்ஸ், டெயில் டெடிஸ் எக்ஸெட்ரா நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும். நம்பர் 3 வந்து பைக் ஃபுல் பாடி பெயிண்டிங் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி நம்மளாலையும் தர முடியும். நீங்கள் கேட்குற மாதிரி ஃபுல் பாடி ரேப்பிங் கூட நம்ம டீல் பண்ணுறோம். ஜென்ரலாக ஒரு கஸ்டமர் இருக்காங்க, நம்ம ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதுக்கு டிஸ்கவுண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் எல்லா ப்ராடக்ட்ஸும் எங்களால் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, அந்த ப்ராடக்ட் பின்னாடி ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் எங்களால் டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. மெயின் ரைடிங் கியர்ஸில் வந்து சுத்தமாக பண்ணுறதில்ல. பட் ஆக்சசரிஸில் வந்தீங்கன்னா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு எங்களால் முடிஞ்ச டிஸ்கவுண்ட் ஷோராக கொடுப்போம். ஸோ பிஸ்னஸில் 5 years கோல்ஸ் என்ன இருக்கணும்னா, கஸ்டமர்ஸை வந்து எவ்வளோ லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணுன்றது தான். ஆல் ஓவர் த இந்தியா வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டாக மாறணும்னு எங்களுக்கு ரொம்ப எய்மாக இருக்குது. அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற கஸ்டமர்ஸை ரீச் பண்ணலாம், இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற கஸ்டமர்ஸை எப்படியாவது ரீச் பண்ணணுன்றது தான் எங்களோட பெரிய எய்ம். ப்ளஸ் ஒன் ஸ்டோர் எல்லா பிராண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கணும். அதாவது நீங்கள் நினைக்கிற ஒரு சின்ன பிராண்டாக இருக்கட்டும், இல்லை பட்ஜெட் லெவலில் இல்லாத பெரிய பிராண்டாக இருக்கட்டும், எல்லா பிராண்ட்ஸும் ஒரே ஸ்டோரில் கிடைக்கிறதுக்கான இது தான் எங்களோட நெக்ஸ்ட்டு 5 years எய்ம்.
இந்த விஷயத்த நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். லேடி ரைடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தேவையான கியர்ஸ், ஹெல்மெட்ஸ், சேஃப்டி கேஸ் இது எல்லாமே வந்து லேடிஸ்க்கு என்னென்ன இருக்குன்னு சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இது ஃபுல்ஃபில் ஆகாது, கலெக்ஷனே இல்லாத மாதிரி. ஆக்சுவல் த ஃபேக்ட் என்னென்னா எல்லாமே யூனிசெக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஹெல்மெட்டாக இருக்கட்டும், பிடிச்ச ஜாக்கெட்டாக இருக்கட்டும், நீங்கள் அதை வியர் பண்ணலாம். அது வந்து யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான் அது. ஸோ எங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக இந்த கஸ்டமர் மெமரபிளா அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ நாங்கள் இந்த பாஸ்ட் 1 இயரில் ஃப்ரம் டே 1லேருந்து டில் டேட் வர எல்லா கஸ்டமர்ஸும் நாங்கள் வந்து ஞாபகம் வச்சுப்போம். இன்ஃபேக்ட் அவங்க நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ண வராங்கன்னா, லாஸ்ட் டைம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது எங்கள் மைண்ட் என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் தரணுன்றது அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை இது பண்ணுவோம். இல்லை ப்ரோ, இது வரைக்கும் நாங்கள் அதை இனிஷியேட் பண்ணல. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 6 months வந்து எங்களுக்கு பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு டைம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டில் வந்து இந்த கொரோனா இஷ்யூஸ்னால கொஞ்ச நாள் தள்ளி வச்சுருக்கோம். பட் ஷூராக ஹெல்மெட் சேஃப்டி, ரைடிங் கியர்ஸோட அவேர்னஸ், ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு இது பண்ணி எங்களுக்கும் வந்து பைக்கர்ஸ் மாடலுக்கு ஒரு நல்ல கிளப் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். அதோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, லேடி ரைடர்ஸ் அண்ட் மென் ரைடர்ஸ் 2 பேருமே 50-50 பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட பெரிய மோட்டிவ். நான் ஃபஸ்ட்டு வந்து புதுசாக ஒரு வண்டி வாங்கினோன்னே என்னென்ன பண்ணோன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வண்டி வாங்கினோன்னே மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கான சேஃப்டி கார்ட்ஸ். இப்போ ஃபேர்டு வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் கம்பல்சரி. இதுவே நேக்கட் பைக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டு கம்பல்சரி. இதை தாண்டி ஹேண்டில் பேர் அந்த இதில் வந்து ஹேண்ட் கார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை லீவர் ப்ரொடக்டர்ஸாக இருக்கட்டும், வீல் ஸ்லைடர்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வண்டிக்கு பேசிக்காகவே தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் தென் ரைடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100% மஸ்டான விஷயம் ஹெல்மெட். இன்ஃபேக்ட் ஒரு வண்டி போய் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ஹெல்மெட்டோட போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிட்டி ரைட்ஸ் கூட ஹெல்மெட் வந்து ரொம்ப கம்பல்சரியான ஒரு விஷயம். அண்ட் தென் ஜாக்கெட், ரைடிங் ஜாக்கெட் வந்து நிறைய பேர் வந்து நான் ஒரு 100 kilometers ரைட் போகிறேன், ஒரு 50 kilometers ரைட் போகிறேன், எதுக்கு எனக்கு ஜாக்கெட் போட்டால் ஸ்வெட் ஆகும், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கவே கூடாது. பைக் எடுத்து நம்ம ரைடுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஹெல்மெட், ஜாக்கெட், க்ளவுஸ், பூட் வரைக்கும் இது கம்பல்சரியான விஷயம். மேபி இனிஷியலாக நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியலனா கூட ஹெல்மெட், ஜாக்கெட், க்ளவுஸ்ன்றது ரொம்ப கம்பல்சரியான விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து ஹெல்மெட், ஜாக்கெட், க்ளவுஸ் இதெல்லாம் வந்து ஒருத்தர் போட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு நமங்களும் ஒரு அட்ராக்ஷனில் போடணுன்னு யோசிப்பாங்க. அது நல்ல விஷயந்தான். பட் நம்ம வாங்குகிற ஹெல்மெட், ஜாக்கெட், க்ளவுஸ், பூட் எனிதிங் நம்ம எதுக்காக போடுறோம், அது நம்ம ஒரு குவாலிட்டி, ஒரு ஸ்டாண்டர்ட் ஓரியன்டாக இருக்கா, நம்ம போடுற பர்பஸ் என்ன, நம்ம வாங்கினது கரெக்டான விஷயமா, ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு இன்றைக்கி டேயில் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேருந்து தான் பிஸ்னஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்டோர் வெரிஃபிகேஷன்றதை மறக்காமல் பார்த்து வாங்குங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறாங்க, பட் எல்லோரும் வந்து ஜென்யூன் கிடையாது. மேபி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராடக்ட் வந்து மேபி லாக் ஆகலாம். அந்த மாதிரி விஷயம் இது இல்லாமல் ஸ்டோர் வெரிஃபிகேஷன் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் ப்ராடக்ட் வாங்குங்க. பைக்கர்ஸ் மாடியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9080075153, 9790014284 இந்த 2 காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இதை தாண்டி இன்ஸ்டாகிராமில் பைக்கர்ஸ் மாடியூல் _ சொல்லிட்டு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் டெய்லி ரொட்டீனாக வர ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டில் நியூவாக லான்ச் ஆகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுலேருந்து எங்களுக்கு டிஎம் பண்ணால் கூட நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஏன்பா நீ 90s கிட் தானே? சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைங்க. என்ன முருகேஷா? அதாவது இந்த 2020லயாவது 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். அப்பன் கொண்டுடுவேன். இல்லை அதுதான் யாராவது டெலிகேட் பொசிஷன். இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க.